லூயா. இந்த புதிய மாதத்தை கத்தர் கொடுத்ததுக்காக எல்லாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளில் கத்தர் கொடுத்துற வாக்கு தத்துவத்தை நாம் நினைவு கூறுவோம். சங்கீதம் 91வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், அவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை திருப்தி ஆக்குகிற தேவன். இந்த மாதம் விசுவாசத்தோடு சொல்ல மாட்டேன்றீங்களே, இந்த மாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னை திருப்தியாய் வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு போதும்பா, இதுலேயே நீயே மனரம்யமாக இருந்து கொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பூரணமாய் திருப்தி ஆக்குகிற தேவன். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, ஐ வில் சாட்டிஸ்ஃபை. அப்படின்னா திருப்தியாக ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நல்ல ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி, நமக்கு பிடிச்ச பிரியாணியோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஏப்பம் விட்டுட்டு சொல்லுவோம் பாருங்கள், திருப்தியாக சாப்பிட்டேன்னு. அதுபோல் இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்குகிறார். கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகரை அவர் திருப்தி ஆக்கி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ, யாரெல்லாம் அவரை பற்றி கொண்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டார்களோ, அவர்களை தேவன் வேதத்திலே அநேக இடங்களிலே திருப்தி ஆக்கியிருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு, அந்த திருப்தி படுத்துவதற்கு நம்முடைய செயல்பாடுகளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட பேசி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதத்தில் தேவனுடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி நம்மை திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானதால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு இயேசு சொன்னார். அவர்கள் அந்தபடி எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அவரை தேடி ஒரு கூட்டம் வந்தது.
அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவர் மேலே ஆர்வம் உள்ளவராக, அவருடைய வார்த்தை மேலே ஆர்வம் உள்ளவராக ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்தது. அந்த ஒரு கூட்டம் ஜனங்களுடைய புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராக இருந்தது. அந்த நாளிலே அவர் சீஷர்கள் தன்னோடு கூட தனித்திருக்கும்படி தான் கொண்டு போகிறார். ஆனால் ஜனங்களும் அவரை பின்பற்றி வருகிறார்கள். நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம், நீர் சொல்லுகிற சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய சத்தியத்திலே நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, அந்த கூட்டத்தை ஆண்டவர் வெறுத்து விடவில்லை. மாறாக அந்த கூட்டத்தை தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அவர் போதித்தது மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் அவர்கள் வியாதியின் காணப்பட்டார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு காணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அவர் சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ ஜனங்க காலையிலிருந்து நல்லா உட்காந்து வேத வசனத்தை அவர்கள் நன்றாக கேட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதனால் சீசர்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, அவர் நம்முடைய கவனமெல்லாம், ஆண்டுடைய கவனமெல்லாம் ஜனங்கள் மேலே இருக்கிறது. இப்போ ஜனங்க பசியாக இருப்பார்கள், நம்மளும் பசியாக இருக்கிறோம், நம்ம எதாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 பேரும் கூடி பேசிக்கிட்டு இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இந்த ஜனங்கள் இருந்தது போதும், அவங்கள பக்கத்து ஊர்களிலும் பக்கத்து கிராமங்களிலும் அனுப்புங்க, அவங்க போய் எதாகிலும் என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஒரு அந்த தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் அனுப்பி விட்டுருங்க, அவங்க போய் சாப்பிடட்டும்னு சொல்லும் பொழுது இயேசு அவங்கள பார்த்து சொன்னார், அவங்களுக்கு சாப்பாடு அங்கே போய் அவங்க வாங்கணும், அவங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவங்க போகிறதுக்குள்ளே சோர்ந்துருவாங்க, அதனால் நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. யாரு கொடுக்கணுமா? சீசர்கள் கொடுக்கணுமா? எத்தனை பேருக்கு? 5000 புருஷர்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சுமார் 10,000க்கு மேலான ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அங்கே பெண்கள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு, நிறைய ஜனங்கள் உண்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க, எங்ககிட்ட என்ன இருக்குது, நாங்கள் இல்லைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வரவா, நாங்கள் போயிட்டு இத்தனை பேருக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட அவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ கூட்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, சில அப்பங்களும் சில மீன் துண்டுகளும் மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை இருக்குது? கொஞ்சம்தான் இருக்குது, கொஞ்சம் அப்பந்தான் இருக்குது. 5 அப்பம் 2 மீன். இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இதை வச்சு எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால எங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரை நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 5 அப்பம் 2 மீன் தான். இன்னொரு வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது அதுவும் அவங்க எங்கே என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன பசங்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் அவங்க நினைக்கிறாங்க, இது தவிர வேறு ஒன்றுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை வைத்து நம்ம போஷிக்கலாம் என்று அவங்க சொல்ல வரல, எங்ககிட்ட பத்தாத சூழ்நிலை இருக்கிறது, எங்ககிட்ட குறைவு இருக்கிறது, இதை வைத்து ஒருத்தர் கூட திருப்தி அடைய முடியாது அப்படிங்கிறது போல் அவங்க சொல்லிட்டு, அப்போ நாங்கள் தான் பட்டணத்துக்கு போகணும் போல இருக்கு, நாங்கள் தான் கிராமத்துக்கு போகணும் போல இருக்கு, என்ன கிடைக்குதோ நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வரணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேயே தான் உட்காந்துருக்கிறாங்க, போகலை, அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற மாதிரி தெரில. இல்லை, நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கங்கிறாரு. சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எப்படி கொடுக்கறது, அதை எப்படி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் தங்ககிட்ட இருக்கிற இயலாமையை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம கூட நம்முடைய கடந்த காலங்களில்
நமக்கு இருக்கிற குறைவுகளை தான் நம்ம ஆண்டுகிட்ட அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அது இல்லை, எனக்கு ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஆண்டவரே நான் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறேன், பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன நடத்த முடியும், நான் யாரை போய் பார்க்க முடியும், நான் என்னத்தை கொடுக்கறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கும் ஒரு ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு திருப்திப்படவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னங்க ஆண்டவரே, எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்ததுனால ஆண்டவர் அதை ஒன்றும் பண்ணலை. அதை எதை அவர்கள் கொடுத்தார்களோ அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? என்ன தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அந்த என்ன நமக்கிட்ட இருக்குதோ அது நம்மை திருப்திப்படுத்துகிறதாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த சீசர்களை போலவே தவறாக நினைத்து கொள்ளுகிறோம். என்ன நான் எங்கிட்ட இருக்குது, நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறது என்ன நான் இருக்குது. ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா. வேற எங்கிட்ட ஒரு மேய்ப்பனாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துருப்பேன், அப்புறம் என்னென்னமோ பாட்டு இருக்குது. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்கல, என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்கிறார். என்ன இருக்குதோ அது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி திருப்தி வரும் அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கிறத கர்த்தர்கிட்ட திருப்பி நாம் கொடுக்கிற பொழுது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. அவர் என்ன செய்கிறார், திருப்திப்படுத்துகிறார். அப்படி அவர் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறவருக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, ஆண்டவரே நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஓகே ரைட், எப்படி கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்களால் முடியாது அப்படிங்கிறதா அவங்களுடைய பதிலாக இருந்தது. எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் வேணால் போயிட்டு வரோம், இல்லை எங்கள் நீங்கள் அனுப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா, என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை அவங்க கையில் கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்டு சொன்னார், 50 பேரா உட்காரவை. அல்லேலூயா சொல்லலாமா? 50 பேரா உட்காரவை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்க போகிறதுங்க, எப்படி இவர் உட்கார சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு உட்கார சொல்றாரு, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்கிட்ட இல்லை இல்லை இல்லைங்கிறதான். ஆனால் என்ன இருக்குதோ அதை வைத்து கர்த்தர் அவனை, அங்கே இருக்கிற கூட்டத்தை, அங்கே இருக்கிற சீசர்களை கர்த்தர் கனம் பண்ணி அவர்கள் திருப்தி அடைய செய்தார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடுங்க. என்ன இல்லைங்கிறத நீங்கள் லிஸ்ட்டு போடாதீங்க. என்ன இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இது இல்லை அது இல்லை, இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. என்ன கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு லிஸ்ட்டு போடுங்க. பொருளாதார ரீதியாக என்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சரீர பிரகாரமாக என்ன வகையான சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆத்ம ரீதியாக என்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுடைய தாளந்துகள் என்ன தாளந்துகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் லிஸ்ட் போட்டு இதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இது எல்லாம் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், இதற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துக்காய் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வீட்டுக்காய் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை திரும்ப உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் இதை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு
ஒப்பு கொடுப்பீங்கன்னா அங்கே அவர்கள் எப்படி இருந்ததை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தார்கள். என்ன எண்ணத்தோடு கொடுத்தார்கள்? இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கொடுத்தாங்க. எவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, அதை தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது அதில் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகிறது. ஒரு பெரிய மறுரூபமான காரியங்கள் நடக்க போகிறது. எதை வைத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். நம்ம கரங்களை தட்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சீசர்கள் வெளியிலிருந்து வரட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. இல்லைன்னா இவங்க போய் என்ன செய்யட்டும்? தேடட்டுமா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் பசங்க அழுதுகிட்டு நம்மகிட்ட வருவாங்க. ஏதாவது ஒன்று பசிக்குது, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது சில நேரத்தில் நம்மகிட்ட இல்லைங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா, என்ன அழுதுகிட்டே இருக்கிற, போய் ஏதாவது இருந்துச்சுன்னா தேடு, அப்படி தான் சொல்லுவோம். ஏன்? நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாயாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன இருக்குதோ அதை வச்சு ஏதாவது ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா, நீ இப்படி தான் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிற தேவன் அல்ல. நம்மக்கிட்ட இருக்கிறதை ஆசீர்வதித்து அதை பல மடங்காக பெருக செய்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இவங்க கொடுத்தது எவ்வளவு தான்? 5 அப்பம் 2 மீன். 12 பேர் சேர்ந்து வந்து கொடுத்தாங்க. கர்த்தர் அவதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுக்க எடுக்க அது வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பசியாக இருக்கிறாங்க. 5 அப்பம் சாப்பிட்றோம், அன்னைக்கு 10 அப்பம் சாப்பிட்ருப்பான். ஏன் அவ்வளோ பசி, அவ்வளோ டயர்டு. ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்தாங்க. என்ன சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், திருப்தி அடைந்தது மட்டும் போதாது, மீதி துணிக்கைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் சேர்த்தா 12 கூடைகள் திரும்ப கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ கொடுக்கிறது எவ்வளவு தான்? 5 அப்பம் 2 மீன் 12 பேர் சேர்ந்து கொடுத்தீங்க. அதை நான் ஆசீர்வதித்து அதை ஜனங்கள் திருப்தி அடைந்து அதை 12 கூட நிறைய மீதி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட அப்பத்தையும் மீனையும் கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்யணும்? அதான் இன்னைக்கு ரகசியம். நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதன் மேலே தேவ ஆசீர்வாதம் வேண்டுமானால் அதை கர்த்தருடைய கரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு இருக்கிற ஆஸ்திகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு இருக்கிற பலனை இன்னும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க என்று கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கதான் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. மோசேயை பாருங்க. மோசே ஆண்டவருடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வெளியில வருகிறார். வெளியில வருகிற பொழுது பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டு இந்த ஜனங்களையும் மோசேயும் அழித்து விட வேண்டும் என்று தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான். தன்னுடைய எல்லா குதிரை படை என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் அனுப்புகிறார். எல்லாரும் இவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். ஜனங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு எல்லாம் கலங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, நம்ம என்ன செய்வோம்? முன்னாடி நமக்கு எதிராக பயங்கரமான செங்கடல் இருக்கிறது, பின்னாடி நம்மை துரத்தி கொண்டு வருகிறார்கள், நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் இந்த செங்கடல் பக்கத்தில் நம்ம சாக போகிறோம் என்று நினைத்து எல்லாரும் அழுது புலம்பினார்கள். மோசே இடத்துல போய் முறையிட்டார்கள். மோசேயும் கர்த்தரை பார்த்து முறையிட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட என்னப்பா இருக்குதுன்னு தான் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர், அப்படியா? ஓ வந்துட்டாங்களா, நீ அங்க போ, அதெல்லாம் சொல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குது? அவன் கையில பார்க்கறான். ஆண்டவர், ஒரு கோல் தான் இருக்குது ஆண்டவர், அந்த கோலை நீட்டு. அல்லேலூயா சொல்லுங்க.
என்ன நம்மகிட்ட இருக்குதோ, அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எது நம்மகிட்ட இருக்குதோ அது கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய அற்புதத்தை நம்மால காண முடியும். எத்தனை பேர் இந்த மாதத்தில் அதை விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தருக்கென்று நான் ஒப்படைக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, அது கோலாக இருந்தாலும் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பதற்கான வல்லமையை கர்த்தர் அதற்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்படியே அல்ல. உங்ககிட்ட ஆண்டவர் சிலதை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் தெரியுமா? அந்த ஒண்ணுமில்லாததை தான் ஆண்டவர் பெரிய காரியமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை தான், ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க கையில் கொடுத்தார். இப்போ கொடுங்க அப்படின்னார். அவங்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காம, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்காம அதை கொடுத்துருப்பாங்கன்னா ஒருத்தம் கூட திருப்தி அடைந்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பின்னாடி, அவர் அதை ஆசீர்வதித்த பின்னாடி அவங்க கையில் கொடுத்து இப்போ கொடுங்க அப்படிங்கிறாரு. சீசர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்கள் என்ன செய்கிறாங்க? கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்க 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 அது வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அது, இந்த ஜனம் இவங்க எப்படிடா கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குற. அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது சீக்கிரட்னு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யார் இதை செய்கிறார் என்று தெரியாது. அவங்களுக்கு தெரியாது என்னது, சீசர்கள் கொடுக்குறாங்கன்னு தான் தெரியும். ஆனால் இயேசு ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத இவங்க 12 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்க்குறாங்க, எப்படி இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, எப்படி இவங்க மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எப்படி இவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியணும், நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னாடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்களுக்கு 3 வகையான காரியங்களை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். எல்லாம் ஒன்றும் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். 2வது அவர் செய்த காரியம் என்னன்னா, வரவழைத்தவர்களை, தன்னிடத்தில் அழைத்தவர்களை அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சொல்லுங்க, வல்லமை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். என்ன வல்லமை? பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு ஆமாம். இன்னொரு வேத பதில் வாசிக்கும் பொழுது அவங்க வியாதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் குணமாக்குவது அல்ல, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த அதிகாரமும் வல்லமை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கொடுத்ததோடு நிறுத்தி விடவில்லை, அவர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா சோதரர். அவர்களை என்ன செய்கிறார்? ஆமாம். யாரை அழைத்தார்? 12 பேர். அவங்க என்ன, அவங்க ரொம்ப நிறைவானவர்களா, குறை உள்ளவர்கள்? அவங்கள யாருக்குமே தெரியாது. இயேசுக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி பேதுருன்னா யாருக்குமே தெரியாது, யோவான்னா யாருக்குமே தெரியாது, யாக்கோப்புன்னா யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அறிமுகம் இல்லாத, திறமை இல்லாத, நம்பிக்கை இல்லாத, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் தம்மிடத்தில் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். வந்த அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எக்யூப் பண்ணுகிறார். அவர்களுக்கு தேவையான பலனை, தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு தேவன் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சில வரங்களை கொடுத்திருக்கிறார், சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதை மூடி மறைத்துக் கொள்வதற்கல்ல, அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சில கிருபைகளை கொடுக்கிறார். தகுதி உள்ளவர்களை ஆண்டவர் அழைக்கிறவர் அல்ல, அழைத்தவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
ஏன்னா நமக்கு தெரியணும், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இப்படி வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாரு? என் கர்த்தர் தான் இருக்கிறார். அவர் என்னை தேடி வராவிட்டால் நான் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்திருப்பேன். அவர் என்னை தேடி வந்ததினால் எனக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு அவருடைய தகுதி, அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற, அவர் நடத்துகிற பாதையில் நாம் செல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? போங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. புறப்பட்டு போங்க. நான் எதற்கு என்ன அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தேனோ, எந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்தேனோ அதை பூட்டி வைக்காமல் அதை போய் ரிலீஸ் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் அதை உபயோகப்படுத்துங்கள். அவங்க போனாங்க, போய் உபயோகப்படுத்தினாங்க. 10வது வசனத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் போனோம், நாங்கள் எல்லாம் பண்ணணும். அவங்க என்ன செஞ்சாங்க? திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவளை தனியே அழைத்து கொண்டு போய் இன்னும் அவர்களோடு கூட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அதோடு நிறுத்தி விடவில்லை. நமக்கு அநேக கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை வெளியில் போய் அதை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை உலகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள், உலக காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள், உலகத்தில் உள்ளதான பல பல சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்து. ஆனால் கர்த்தருக்கு நாம் பயன்படுத்துகிற பொழுது அதில் தான் உண்மையான ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க போனாங்க, அவங்க ஜனங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார்கள். என்ன தேவை? வியாதியோடு இருந்தார்கள், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணின பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். பிசாசுகள் ஓடின, வியாதிகள் குணமாயின, அநேக கிறிஸ்துவிடமாய் திருப்பப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஆவிக்குரிய தேவைகளை அவர்கள் சந்தித்தார்கள், சரீர பிரகாரமான தேவைகளை அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீர் என்ன வேலை எங்களுக்கு கொடுத்தீரோ அதை நாங்கள் செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தார். 5 தாளந்து அதை உள்ளவன் அதை பயன்படுத்தி இன்னும் 5 தாளந்தை அவன் என்ன செய்தான்? சம்பாதித்தான். 2 தாளந்து உள்ளவன் அதை பயன்படுத்தி இன்னும் 2 தாளந்தை அவன் சம்பாதித்து அவனுடைய கரத்தில் வந்து சொல்லுகிறான், நீங்கள் 2 கொடுத்தீங்க, அதை நான் வச்சு நான் சம்பாதித்து இன்னும் 2 நான் என்ன செஞ்சேன்? அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஓகே கொடு அப்படின்னு பிடிக்கல, அதை அவனை ஆசீர்வதித்து அந்த தாளந்தை பயன்படுத்தியதினாலே அவனுக்கு ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இந்த 1 தாளந்து உள்ளவன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு நிறைய நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறான். என்னென்ன? நீர் இல்லாத இடத்துல அறுக்கிறவர், விதைக்காத இடத்துல முளைக்க செய்கிறவர், நீர் கடின இருதயம் உள்ளவர் என்று அறிந்து இதையாகிலும் திருடிட்டு யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பத்திரமா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை, கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தாமல் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் அங்கே வருகிற பொழுது நம்ம கேட்பார், உனக்கு இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறேனே, இந்த வரங்களை உனக்கு கொடுத்திருந்தேனே, இந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்திருந்தேனே, இந்த வெகுமதிகளை உனக்கு கொடுத்திருந்தேனே, அதை வைத்து என்ன செய்தா என்று சொல்லுகிற பொழுது அதை நான் புதைச்சி வச்சுட்டேனே ஒரு நாள் நம்ம நினைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அது கொஞ்சம் தான், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அவன் 2 வச்சுருந்தான், அவன் நல்லா அதை வச்சு சம்பாதிச்சிட்டான். அவன் 5 வச்சுருந்தான், அவன் நல்லா சம்பாதிச்சிட்டான். என்கிட்ட இல்லையே, என்கிட்ட இருந்ததே ஒன்று தான். ஆண்டவர் அந்த ஒன்றை ஏன் பயன்படுத்தவில்லை? ஆண்டவர் அதுக்கு பின்னாடி சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாதவனுக்கு உள்ளதும் என்ன செய்யப்படுமா? இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட ஆண்டவர் என்ன செய்வாரா? இருக்கிறதையும். அப்போ நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. என்னென்ன இருக்கணும்? என்னென்ன இருக்கணும்?
கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் சொல்றதை விட்டுட்டு, கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரோ அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு, கர்த்தர் என்ன கொடுத்து அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதியும். யாபேஸ் அப்படிதான் ஜெபம் பண்ணினா, இதை என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உலகத்தில் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் எனக்கு தெரியும் என்னை நீர் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். இந்த இடத்துல நம்முடைய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், இந்த கிராமத்தில் இந்த ஊரில் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நம்மை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்லணும், நானும் சொல்லணும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு பிரயோஜனப்பட வேண்டும், இன்னும் உம்முடைய நாமத்துக்கு நான் பயன்பட வேண்டும், இன்னும் உம்முடைய ராஜ்யம் என் மூலமாக வளர வேண்டும், அதற்கு என்னை ஆசீர்வதியும். என்ன இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதை பெருக பண்ணுகிறார், அதை வைத்து நம்மை திருப்தி ஆக்குகிறார், மீதியும் அவர் எடுக்க செய்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம்? என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், அது 30, 60, 100 பலன் கொடுக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில்.